அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? பொதுக்குழுவை கூட்டி கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கி சட்டைய கழட்டி வெளில அனுப்பட்டுமா? இல்ல நீயா ஒழுங்கா மானம் மரியாதையா கட்சியை விட்டு வெளியில போயிடுறியா சேகர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமை குழுமம் சேகர் பாபு நிக்க வச்சு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மனுஷன் வந்து இந்த கொளத்தூர் தொகுதியில வந்து ஸ்டாலின் தோத்தப்போ ஒரு மூஞ்சி ஒரு சோகமா வச்சு ஒரு டிராமா போட்டார்ல, சோ அதே மாதிரி ஒரு டிராமாவை போட்டு சோகமா நின்றுக்காரு. நான் போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, திமுக குடும்பம் சேகர் பாபு மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க, விட்டா செவுட்லயே 2 வச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு காண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் காண்ட்ல எல்லாம் கிடையாது. நீ என் கண்ணிலே முழிக்காத, நீ இனிமே கட்சியில கிடையவே கிடையாது, உனக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியே கிடையாது, வெளியில போ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திமுக வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38 பேரை ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நீங்க போய் காரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து எங்க டேபிள்ல வைங்கப்பா நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஜூன் 11ஆம் தேதி அந்த டீம் வந்து கொண்டு போய் குப்பை மாதிரி கொட்டுச்சு. அதுல நிறைய காரணங்கள் இருந்தது. கட்சிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இடையில நிறைய டிஸ்டன்ஸ் இருந்தது. அதிகாரிகள் ஒரு மாதிரி நடந்துட்டாங்க, கட்சி நிர்வாகிகள் ஒரு மாதிரி நடந்துட்டாங்க, மாவட்ட செயலாளர் வந்து ஒரு அமைச்சர் ரேஞ்சுக்கு நடந்துகிட்டாரு, உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, உள்ளாட்சி தேர்தல் நடத்திருந்தா அங்கங்க திமுக காரன் ஜெயிச்சிருந்தானா அவன் கொஞ்சம் எனர்ஜியா வேலை பார்த்திருப்பான், அதே மாதிரி கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு காரணமா, ஒரு முக்கிய காரணமா நம்ம சேகர் பாபுயும் சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அறநிலையத்துறையில வந்து சேகர் பாபு வந்து முழுக்க முழுக்க அவருக்கு வேண்டியவங்களை, அதுவும் அதிமுக காரங்களை வந்து போட்டுக்கிட்டாங்க, அதனாலேயே கட்சிக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சென்னை சுத்து வட்டார பகுதி அந்த மாவட்டங்கள்ல தோத்ததுக்கு இந்த சேகர் பாபு தான் காரணம்னு போய் துர்கா ஸ்டாலின் வரைக்கும் அந்த விஷயம் போய் கழுவி ஊத்துனது அதெல்லாம் நடந்தது. ஏற்கனவே சேகர் பாபு மேல கடுப்புல தான் இருந்தாங்களா? சோ இந்த விஷயமும் பண்ணிருக்கியா நீ வந்து அதிமுக காரங்களுக்கு அறநிலையத்துறையில வேலை போட்டு கொடுத்திருக்கியா அப்படிங்கிற இந்த விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க கூடவே இருந்து எங்களுக்கு ஆப்பு அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா கட்சியை விட்டு வெளியில போ, பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னா நீ கட்சியில இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல நான் சேகர் பாபு சைடு தாங்க நிற்பேன். திமுக செய்யறது ரொம்ப தவறுங்க. ஏன் அப்படின்னா சேகர் பாபு அதிமுகவில இருந்து வந்தவர் 2010 11 அந்த காலகட்டத்தில் அதிமுகவில இருந்து வெளியில வராரு. வெளியில வரப்போ அதிமுகவில இருந்து கண்டிப்பா ஒரு 500 பேர் 1000 பேரை வந்து அந்த ரேஞ்சில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்படி ஒரு கிராண்டா வந்து தான் இணைஞ்சிருப்பாருன்னு வைங்க. வந்தார்ல, அந்த 500 பேர் 1000 பேருக்கு ஏதாவது செய்யணும்ல, செய்யலைன்னா அவன் காரி துப்புவானா மாட்டானா? என்னங்க உங்களை நம்பிதான் வந்தோம், நீங்க ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு திட்டுவானா மாட்டானா? சோ சேகர் பாபு வந்தாரு. அதுல இருந்து அடுத்த 10 வருஷம் திமுக ஆட்சியிலேயே இல்ல. 10 வருஷமா அதிமுக ஆட்சி போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த கூட இருந்தவன் இத்தனை நாள் அமைதியா இருந்திருப்பான்ல, இந்த ஆளை நம்பி வந்தோம், சரி வந்துட்டோம், வேற வழி இல்ல, ஏதாவது திமுக ஆட்சி வந்தா இந்த ஆளுக்கு ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது அந்த ஆளு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே அதிமுகவில இருந்து அவ்வளவு பேர் வந்திருப்பான். சோ அப்படி அந்த நன்றி விசுவாசத்தோட இருந்த நம்ம சேகர் பாபு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எவன் நம்பி வந்தானோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பி வந்து இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தானோ அவனுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுத்திருக்காரு. அவரால முடிஞ்ச துறையில போட்டு கொடுத்திருக்காரு. இதுல என்ன தவறு இருக்க முடியும் சொல்லுங்க? சேகர் பாபு அங்கேருந்து வந்தாருன்னா அங்கேருந்து வந்தவனுக்கு தானே அவரு ஏதாவது பெனிஃபிட் பண்ண முடியும். திமுக காரனுக்கு பண்ணணும்னு என்ன அவருக்கு தலையெழுத்தா என்ன? திமுக காரனுக்கு வேணா திமுகவுல இருந்தவன் பண்ணுங்க, அவர் அதிமுகவில இருந்து வந்தவர் தானே. சோ அவரால முடிஞ்சதை பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து திமுக வந்து ரொம்ப சேகர் பாபு கோச்சிக்க கூடாது. பட் இதுக்காகலாம் இதெல்லாம் சொல்லி இந்த சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களை தோத்து போறதுக்கு காரணம் வந்து சேகர் பாபு தான், இவரை இந்து அறநிலையத்துறையில இதை மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லி நீங்க சேகர் பாபு வந்து கட்சியை விட்டு நீக்கினீங்க அப்படின்னா நான்லாம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாலும் நடத்துவேன், பாத்துக்கோங்க. மரியாதையா சேகர் பாபு எல்லாரும் மன்னிப்பு கேட்டு, சரிங்க நீங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, நாங்க உங்களை மன்னிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இன்னும் ஏதாவது முக்கியமான பொறுப்பு இருந்தா கொடுத்து வழி நடத்துறதுக்கு பாருங்க. இந்த சேகர் பாபு மாதிரி எல்லாம் திமுகவில் இருந்தாதான் மக்கள் வந்து இந்த திமுகவை இன்னும் கழுவி ஊத்துவாங்க. இந்த திமுக ஏதாவது கோவப்பட்டு சேகர் பாபு எல்லாம் வெளியில அனுப்பிச்சிடாதீங்க. இது ஒரு விஷயம். அப்படின்னா இன்னொரு விஷயங்க, தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி மேல வழக்கு போடுறதுக்கு அமலாக்கத்துறை கேட்கிறாங்க, நேரு மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க, நம்ம சேகர் பாபு மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம சுத்தி கேள்விப்பட்டோம். ஆனா இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமா இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு அப்டேட் கூட வரவே இல்லையப்பா. முக்கியம் தாவேகாவுக்கு முக்கியமான வழக்கு, மிக மிக முக்கியமான வழக்குனா கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தான். பட் அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரலையப்பா அப்படிங்கிற ஏக்கம் எனக்கும் இருந்தது. அந்த கேஸை ப்ரொசீட் பண்றாங்களா, என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற டவுட் இருந்தது. பட் சத்தமே போடாம சைலண்டா சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே தாவேகா வந்து கரூர்ல
இருந்த காவல் அதிகாரிகள் ஒரு 19 பேரை, இன்ஸ்பெக்டர் உட்பட ஒரு 19 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, கலெக்டரை மாத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி சத்தமே இல்லாம அந்த பாதுகாப்பு பணியில இருந்திருப்பாங்கல்ல காவலர்கள், சோ அவங்க அதுக்கு தலைமையா இருந்த இன்ஸ்பெக்டர் அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலர்கள் டீமையே கூப்பிட்டு சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. பட் என்ன விசாரணை போச்சு, எதை மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் என்ன வெளியில வரல. ஏன் அப்படின்னா விசாரணை நடந்தது அப்படிங்கிற விஷயமே வெளியில வராம இருந்திருக்கு. 2 நாள் கழிச்சு தான் வெளியில தெரிய வருது. சிபிஐ வந்து தமிழ்நாட்டு காவலர்கள், அந்த பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வரவே 2 நாள் ஆயிடுச்சு. சோ என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வெளியில அப்டேட்டா கிடைச்சது அப்படின்னா, தகவல் நமக்கு வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அடுத்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லாரன்ஸ் வந்து நேத்து வந்து ஒரு பெரிய வீடியோ, பெரிய விளக்கம் கொடுத்து அப்படியே பேசியிருந்தாரு. எனக்கு லாரன்ஸ் மேல மரியாதை கிடையாது, அவரை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஆனா நேத்து பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. என்ன பில்டப், ஐயோ என்ன பில்டப் கொடுத்திருக்காரு. வீடியோ ஃபுல்லா பில்டப் தான். நான் அந்த பில்டப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். விஜய் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம நடிகர்கள் எல்லாருமே பேசக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். ரொம்ப அப்படியே சாஃப்ட் டோன்ல பேசுறாங்க அப்படிங்கிறத தாண்டி குழந்தைங்களை குறி வச்சு, சின்ன சின்ன பசங்களை குறி வச்சு தான் எல்லா நடிகர்களுமே பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி 2 நடிகர்கள் பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், பேசுறப்போ அவங்க வந்து அப்படியே பாசம் உருகி பேசுறது, லாரன்ஸ் வந்து பாசம் உருகி பேசுறது எல்லாமே வந்து குழந்தைங்களை டார்கெட் பண்ணியே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பார்க்க வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. விஜய் வந்துட்டாரு அப்படின்னா சோ அதே ட்ராக்கை பிடிச்சு போனா நாமளும் வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இதை மாதிரி பண்றாங்களே, இது அல்பத்தனமா இல்லையா, இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. லாரன்ஸ் வந்து சொல்றாரு, மக்கள் நீங்க சொன்னா வருவேன், நான் வரமாட்டேன், அப்படி இப்படின்னு வளவன்னு எனக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அவருடைய ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இப்போ சூப்பர் ஸ்டார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு விஜயை பிடிக்கும். எனக்கு அரசியலுக்கு வந்தா பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் வந்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என்னுடைய நண்பர் இருக்கிறதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வளன்னு இழுத்து நீங்க சொன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப மக்கள் வேணான்னு சொன்னா வரமாட்டாரா என்ன? கண்டிப்பா வருவாரு. அவர் மனசுக்குள்ள அரசியல் ஆசை வந்துருச்சு, வர்றது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க சுத்தி வளைக்கக்கூடிய ஒரு குழப்பம் இருக்குல்ல, வரம்பா விஜய் கட்சியில சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன், ஈரோடு திருச்சி கிழக்குல நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது. இல்லையா நான் தனி கட்சி தொடங்குறேன், விஜய் கூட சேர்ந்து பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க போடக்கூடிய இந்த டிராமாவை பாக்குறப்போ எரிச்ச ஊட்டுற மாதிரி இருக்கு. நடிகர்களாவே இப்படிதான் பண்ணுவாங்களோ, ஓவரா அப்படியே ஆக்ட் பண்ணி, ஓவரா அப்படியே மக்களை எப்படி வழவழன்னு பேசி ஏமாத்துற மாதிரி தான் அந்த நடிகர்கள் எல்லாம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலா இருக்கு. நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கலாம், நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது வேற. அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு பாதை அப்படிங்கிறது வேணும். இதுலதான் பயணிக்க போறோம் அப்படிங்கிற பாதை வேணும். பட் இன்னும் நீங்க வந்து விஜய் என்ன சொல்லுவார், விஜய் நம்மள வாய் விட்டு கூப்பிடுவாரா, தாவேக்காவுல நமக்கு ஏதாவது முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்களா, அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா, எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டா அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மோட்டோ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நம்ம அப்படி போயிட்டோம்னா நமக்கு மரியாதை இல்லாம போயிடுமோ, நாம ஒரு தனி கட்சி தொடங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுன மாதிரி தான் இருந்தது. விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் ஜெயிச்சிட்டனாலேயே எல்லாருக்கும் துணிச்சல் அப்படிங்கிறது அதிகமா வந்துருச்சு. நம்ம போனாலும் மக்கள் ஏத்துப்பாங்க, நாம போனாலும் மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுல ஒரு நபரா இப்ப லாரன்ஸும் களத்துல குதிக்கிறாரு. உண்மையா இதெல்லாம் கால கொடுமை, வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல.